படம் நல்லா சூப்பராக இருக்குங்க. டீசெண்டான மூவி, நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு. அருண் விஜய் எக்ஸலண்ட் கேரக்டர். அருண் விஜயோட கேரக்டர் எல்லாம் ஃபேமிலி என்டர்டெயின் அதாவது ஃபேமிலிக்கான ஒரு மூவி இது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜாலியாக தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய மூவி இது. ஆக்சுவலாக பாட்டு சூப்பராக இருக்குது. எல்லா கேரக்டருமே டைரக்ஷன் தான், எஸ்பெஷலி தனுஷோட டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. அட்டாசமாக பண்ணியிருக்காரு டைரக்ஷன். எல்லா கேரக்டரும் சூப்பராக டிஃபைன் பண்ணியிருக்காரு. படம் ஜாலியாக இருக்குது, சென்டிமெண்ட்டாக இருக்குது. நல்ல கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபெஸ்டிவல் நல்ல படம். ஃபேமிலி இப்போ இந்த லீவில் வந்து எல்லா பேரும் பார்க்கக்கூடிய படம். நல்லா இருக்குது. பசங்க பண்ணிருக்கு. படம் செம்மையா இருந்தது. தனுஷ் எல்லா கேரக்டரும் டிஃபைன் சூப்பரா பண்ணிருந்தாரு. அவரும் சூப்பர் ஆக்டிங் அண்ட் டைரக்ஷனும் ரைட்டிங்கும் பக்காவா இருக்கு. சென்டிமெண்ட் வந்து ரொம்பலாம் இல்ல, லைக் ஓவரால் படம் வந்து எல்லாமே கலந்த எமோஷன்ஸ் இருக்கு. ஆக்டிங் தாண்டி டைரக்டராவும் ஜெயிச்சிட்டாரா? ஜெயிச்சு ஓவரால் கொடுத்துருக்கு. ஓவரால் ரேட்டிங் சார் 10 out of 9 கொடுக்கலாம். சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. படம் வந்து படம் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன். படம் எல்லா காமெடி, சாங்கு, எஸ்பெஷலி தனுஷ் ஒவ்வொரு கேரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த டைமில் இந்த லீவில் எல்லாம் நல்லா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக இருக்கும். இந்த படத்தை தனுஷ் ஆக்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து தனுஷோட படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஐபி, கர்ணன் அந்த மாதிரி ஒரு நல்ல ரோல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக படம் வந்திருக்கு. திருச்சிற்றம்பலத்தை விட 2 மடங்கு சூப்பராக இருக்குது. அதை விட ரொம்ப நல்ல படம். அந்த தேவர்மன் படத்தில் சொல்லுவார் இல்லைங்க, சிவாஜி கணேசன் கமல் சார் டைலாக், விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ராஜ்கிரனோட அவங்க முன்னோர்கள் போட்ட அந்த இட்லி கடையை வந்து அவர் பராமரித்து உழைச்சி கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணி இவங்க கொண்டு வந்த தனுஷ் கொண்டு வரது தான் இந்த படத்தோட ஹைலைட்டு. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குங்க. ராஜ்கிரண் இதில் ரொம்ப அழுகி வச்சுருக்காரு, நல்ல கேரக்டரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்திபன் கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை. மற்ற எல்லாத்தோட கேரக்டரும் அருண் விஜய் ஒரு நெகட்டிவ் ரோலில் வராது. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நெகட்டிவ் ரோல் தான். கடைசியாக மாவாட்டம் விட்டுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக். ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேக்ரவுண்டு பிஜிஎம் அதுவும் நல்லா இருக்குது. நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போய் அப்புறம் லாக் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஏங்க நல்லா, நானும் 2 சீன் எழுதிட்டேங்க. நல்லா இருந்துச்சுங்க. நல்லா ஒரு 2-3 சீன் ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா சென்டிமெண்ட். வில்லேஜ் சீன்ஸு, அப்புறம் அப்ராட் சீன்ஸ் ரொம்ப நேரம் கட்டுறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வில்லேஜ், அப்புறம் அப்ராடு, அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வில்லேஜ் தான். நல்லா இருக்கு. இந்த படம் பார்க்குறது ஒரு ஃபெஸ்டிவலாக கூட வைக்கலாம். நல்லாவே இருக்குது. இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஓடுங்க. இப்போ வந்து இப்போலாம் மக்கள்லாம் கொஞ்சம் ஆயுத பூஜையில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் வந்துருவான்னு படம் நல்லா பிக்கப் ஆகிடும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ குட் பை டாக்லி இந்த படம் இட்லி கடை இட்லி கடை தாங்க படம். இட்லி கடை நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் மூவி. ஓகே, ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 8 வரைக்கும் கொடுக்கலாம். நல்லா இருந்தது. டைரக்ஷன் எப்படி நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருந்தார். எந்த ஸ்பின் பர்டிகுலர் சொல்ல, எல்லாமே ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம். நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. லேக் ஆக்சுவலாக இது ஃபேமிலி மூவின்றதால அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக 2 ஹாஃப்மே நல்லா தான் இருந்தது. இந்த ஆக்சுவலாக இந்த மூவி நல்லா தான் இருக்கு. போன மூவி பற்றி நான் பார்த்தது இல்லைன்னு தெரியல. இந்த மூவி நல்லா இருக்கு. படம் சூப்பர், பார்க்கலாம். சார் சென்டிமெண்ட் தான் சார். அகிம்சையே விரும்புங்க, அதான் கான்செப்ட். அவரு வேற லெவல். பார்க்கலாம். படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு. டைரக்ஷன் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நல்லா பண்ணிருக்கு. அதெல்லாம் குடும்பமாக பார்க்க வேண்டிய படம். அருண் அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. இட்லி கடை என்ன இருக்குன்னு சொல்லுறாங்க. நல்லா இருக்கு.
சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டு தான். ஒரு வில்லேஜில் ஒரு ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப எமோஷனல் சென்சிட்டிவாகவும் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. உங்களுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்காக ஃபேமிலி பேஸ்டாக இருக்குது. சூப்பராக சென்டிமெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. போர் அடிக்கல, நல்லா இருக்கு. சென்டிமெண்டா போகுது, நல்லா இருக்கு. யூ ரேட்டட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கலாம். அதெல்லாம் செம்ம. டிவி பிரகாஷ் செம்மையா பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். தனுஷ் ஆக்டிங் செம்ம. கடைசியில் ஒரு காமெடி இருக்கா, செம்மையா இருக்கும், பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவி தான், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். செம்மையா இருக்கு. டைரக்ஷன் சூப்பரா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியோட பார்க்குற படம். அருண் விஜய் மாஸ் தான், நல்லா இருக்கு. குட் மூவி, ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி தான் இருக்கு, அதை பார்த்தா தெரியும். தனுஷ் டைரக்ட் பண்ணி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் நம்ம பார்த்தோம். அந்த சீன்ல அவருடைய ஃபாரின்ல இருந்து இங்க வந்தாரு இல்லையா, அந்த என்ட்ரி நல்லா இருக்கு.